தக்காளி அவியல் பண்ண போறேன். That is also I am going to teach you. தக்காளி அவியல் தேவையான பொருட்கள்: தக்காளி 2, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் பொடி 1 சிட்டிகை, பெருங்காயம் சிறிதளவு, தேங்காய் துருவியது 1 கப், பச்சை மிளகாய் 2, சீரகம் சிறிதளவு, தயிர் தேவைக்கு ஏற்ப, கறிவேப்பிள்ளை 1 கொத்து. இது நீங்க தோசையோட, சப்பாத்தியோட, அடையோட, சாதத்தோட எதோட வேணா சாப்பிடலாம். திஸ் இஸ் அ வெரி குட் காம்பினேஷன். அண்ட் இது எந்த நாட்டு டிஷ்லாம் கேட்டால் எனக்கு தெரியாது. இது எங்கள் அம்மா வீட்டு டிஷ்ஷு, எங்கள் அம்மா கிட்டேருந்து நான் கற்றுண்டது இது. இப்போ நான் இதில் தக்காளியும் உப்பு பெருங்காயம் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுட்டுருக்கேன். நான் தக்காளி இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். தக்காளி வெந்த பிறகு இந்த பச்சை மிளகாய், தேங்காய், ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைக்கணும். அரைக்கும் போது உங்களுக்கு ஒரு சின்ன டிப்பு தரேன். இந்த வெந்த தக்காளியும் கொஞ்சம் போட்டு அரைச்சிங்கன்னா நல்ல கன்சிஸ்டன்சி கெட்டியாக வரும். கெட்டியாக வந்த பிறகு இந்த அரைச்சதை தூக்கி இதில் கொட்டணும். வெரி சிம்பிள் டிஷ். கொட்டி அது ஒரு கொதிக்கணும். அந்த பச்சை தேங்காயோட வாசனை, பச்சை மிளகாயோட வாசனை போகிற வரைக்கும் அது கொஞ்சம் கொதிச்சா போதும். ஸோ இதை அரைச்சதை நல்லா எடுத்து அதில் போட்டுருங்க. ஒட்டை போட்டுட்டு நம்ம என்ன சொன்னோம், இது தக்காளி அவியல் சொன்னோம். ஸோ அவியலுக்கு என்ன மெயின் இன்க்ரீடியன்ஸ்? தயிர் வேணும், தேங்காய் எண்ணெய் வேணும் இல்லையா? இது கொதிக்கணும். கொதித்த பிறகு நம்ம அதில் தயிர் போட போகிறோம். தயிர் புளிக்காத தயிராக யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது. ஏன்னா தக்காளிலையும் புளிப்பு இருக்கும். புளிச்ச தயிரை போட்டிங்கன்னா நீங்கள் காலையில் பண்ணால் உடனே அதை தீத்துடணும், இல்லாட்டி நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் புளிக்காத தயிராக போடுங்க. இல்லை கொஞ்சம் இந்த மிக்சியை கொஞ்சம் அலம்பி அந்த தண்ணியை இதில் ஊற்றுங்க. இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்கிறது நல்லா உங்களுக்கு தெரியும். நல்லா கொதிக்கணும். இது கொதித்த பிறகு நம்ம தயிரை போட்டுவிட்டு அணைச்சுடணும். ஏன்னா தயிர் போட்ட பிறகு கொதிக்க விட்டால் திரிஞ்சிடும். அதனால் தயிரை போட்டுட்டு அணைச்சிட்டு தான் தேங்காய் எண்ணெயும் ஊற்ற போகிறோம். ஸோ இட்ஸ் எ வெரி சிம்பிள் டிஷ். இது இப்படித்தான் இருக்கும். இது வாட்டரியாக வேணும்னா நீங்கள் வாட்டரியாக பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நல்லா எப்படி இந்த கன்சிஸ்டன்சி தான் வேணும்னா இந்த கன்சிஸ்டன்சிலேயே கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லா இருக்கும். புளிக்காத தயிர் 1 கப் எடுத்துட்டுருக்கேன். அதை லேசாக அப்படி இது பண்ணிக்கிறேன். நான் தயிர் போட்டு ரொம்ப நாளை கொதிக்க விடக்கூடாது இல்லையா? அதனால் இதை இப்படி பண்ணிட்டேன்னா அது ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரும். பாருங்க நல்லா கொதிக்கிறது. அடுப்பை சின்னது பண்ணிக்கோங்க. தயிர் போட போகிறோம். தயிர் எவ்வளோ போடணும் மேடம் அப்படின்னா உங்கள் இஷ்டம், எவ்வளோ வேணால் போடலாம். நீங்கள் ரொம்ப எனக்கு இதுவாக வேணும், தயிராக வேணும் அப்படின்னா நிறையா தயிர் போடுங்க. இல்லை போதும் எனக்கு ரொம்ப தயிராக வேண்டாம், காரமாக தான் எனக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா, நான் கொஞ்சம் காரம் சாப்பிட மாட்டேன், அதனால் நான் கொஞ்சம் தயிர் கூட போடுவேன். ஸோ தயிர் போட்டுட்டோம். இப்போ கடைசி ஃபைனல் ஹீரோ வரார், கருவேப்பிலை. இந்த ஆர்க்கோடு அப்படியே போடணும். அதில் போட்டுட்டு இந்த தேங்காய் எண்ணெய் எடுத்து இதோட மண்டையில் அப்படி ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அப்படி பண்ணிவிட. ஆல்மோஸ்ட் ஒரு கரண்டி, குழிவு கரண்டி ஊற்றிருப்பேன் நான். இப்படி எண்ணெய் மதக்கும். அவ்வளோதான், ஆயிடுத்து. தக்காளி அவியல் ரெடி. அடுப்பு அணைச்சாச்சு. தோசை தக்காளி அவியல், யூ கேன் ஹேவ் இட்.
தோசைக்கும் தக்காளி அவியலும் நல்ல காம்பினேஷன். இது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னொரு எபிசோடில் இன்னொரு டிஃப்ரெண்ட் ஐட்டத்தோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி கூடி விரைப்படுவது சாரதா சந்திரசேகர். தக்காளி அவியல் செய்முறை. அடுப்பை பற்ற வைத்து அதில் குக்கரை வைக்கவும். குக்கரில் பொடி பொடியாக நறுக்கிய தக்காளி, மஞ்சள் பொடி, உப்பு, பெருங்காயம் இவற்றை ஒன்றாக சேர்த்து வேக வைக்கவும். இதனைத் தொடர்ந்து துருவிய தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் ஆகியவற்றுடன் வேக வைத்த தக்காளி கலவையையும் சிறிதளவு சேர்த்து ஒன்றாக மிக்சியில் போட்டு நன்கு மைய அரைத்து எடுத்துக்கொள்ளவும். இப்போது மீதமுள்ள வேக வைத்த தக்காளி கலவையை நன்கு மசித்து அதனுடன் அரைத்து எடுத்து வைக்கப்பட்டுள்ள தேங்காய் மசாலாவை ஊற்றி கொதிக்க விடவும். மசாலா கலவை நன்றாக கொதித்த பிறகு அடுப்பை அணைப்பதற்கு முன் புளிப்பில்லாத கெட்டி தயிரை நன்கு கலக்கி அதில் ஊற்றி கிளறி விடவும். பிறகு மேலாக ஒரு கொத்து கறிவேப்பிலையை சேர்த்து 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை விட்டு இறக்கினால் சுவையான அதே நேரம் ஆரோக்கியமான தக்காளி அவியல் தயார்.